வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நிமித்தி ஆதரவு கொடுங்க. நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய UPID QR கோட் இதுதான். பொதுவாக நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்னம்மா இவர் இப்படி இருக்காரு, அவரே அவர் அப்புறம் ரொம்ப பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு, அப்படியெல்லாம் பண்ணனா இங்கே எதுவும் செல்லுபடி ஆகாது, அப்படிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் நம்ம சீமானுக்கு இந்த பழக்கமெல்லாம் வந்துருமா? தம்பி, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, கூடவே கூடவே இந்த அண்ணன் யாரு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அண்ணன் யாருன்னு அண்ணனே சொல்லுவேன், அதை மட்டும் சொல்லு. அண்ணன் யாருன்னு தெரியுமில்ல, பேரன்புக்காரன். அது மட்டும் இல்லைங்க, பெரும் கோபம் கொண்டவர் அவரு. அவர் ரொம்ப பேரன்புக்காரரு, அதே மாதிரி பெருங்கோபம் கொண்டவன். பேரன்புக்காரனும் இவனே, பெருங்கோபக்காரனும் இவனே. பேரன்புக்காரன், பெருங்கோபக்காரன், அன்புக்காரன், கோபக்காரன் இவன் தானே, நம்ம சீமான் தானே அப்படின்னு காளியம்மா கிட்ட சொல்லுங்கோ. யாரு? நம்ம அக்கா காளியம்மா கிட்ட சொல்லுங்கோ. பேரன்புக்காரனும் இவனே, பெருங்கோபக்காரனும் இவனே. தன்னை பத்தி தானே புகழ்ந்து பேசுறதுல அண்ணன் ஒரு தற்குறி இல்ல, அண்ணன் ஒரு தற்புகழ்ச்சி சீமான். இவரு புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்லாம இன்னொருத்தங்க இவரை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசணும்னு ஹின்ஸ் கொடுப்பாரு. அதுவும் நம்ம லொல்லு சவால்ல சொல்லுவார்ல, அவரு மாதிரியே சொல்றாரு. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. பேரன்புக்காரனும் இவனே, பெருங்கோபக்காரனும் இவனே. இப்படியெல்லாம் கலாட்சேபம் நடத்தணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறச்ச அண்ணன் என்ன சொல்றாரு, உன்னை பத்தி ஏன் நீயே புகழ்ந்து பேசிக்கிற அப்படின்னு அண்ணன் காளியம்மாள் அக்காவை பத்தி சொல்றாரு. நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்கள்ல போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத. அண்ணன், நீங்களே உங்க பெருமையை பீத்திட்டு இருக்கும் போது காளியம்மாள் அக்கா உங்க பெருமையை பீத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிதாங்க நானும் நினைச்சேன். இந்த இப்படி இருந்த காளியம்மாள் இப்போ இந்த இப்படி ஆயிட்டாங்க. பொம்மையெல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா நாகப்பட்டினத்துல ஒரு ஹோட்டல்ல மீட்டிங்கா போட்டிருக்கீங்க. நானாவது மீட்டிங்னு சொன்னேங்க. அவரு யாரு? பெருங்கோபக்காரரு. அது பார்ட்டின்னு சொல்லிட்டாரு. நாகப்பட்டினத்துல ஒரு விடுதியில நீ எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துருக்க. அப்படி என்னக்கா நீங்க பார்ட்டி வச்சீங்க அப்படின்னு நான் கேட்கலாமா? படாது. ஏன்னா அது மீட்டிங். அக்கா அந்த மீட்டிங்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத கரகாட்டக்காரன்ல செந்திலே சொல்லியிருப்பாரு. நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் நீங்க வந்து எப்பெல்லாம் காளியம்மாள் சொல்றாங்களோ அப்பெல்லாம் நீங்க கைதட்டி கத்தணும். சாதாரண சவுண்டு லேதோ, காது பிஞ்சு பொத்தேனோ. ஏய் காளியம்மாளூ, காளியம்மாள் பேரு செப்பு சேசுரா, கைதட்டல் விண்ண புலந்தேசுரா அப்படியெல்லாம் கைதட்ட சொல்லி அக்கா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேரு மீட்டிங்கு. அதை ஏன் நீ பார்ட்டின்னு சொல்ற? Who are you man? You are the better love person and also the better angry person. நான் மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் சிரின்னு சிரிச்சேன். அவர் ரொம்ப பேரன்புக்காரரு, அதே மாதிரி பெருங்கோபம் கொண்டவன். அது எப்படி உங்க மூளைக்கு மட்டும் உதிக்குதுன்னே தெரியல. அது எப்படி என்னை பத்தி நானே நீ புகழ்ந்து பேசு அப்படின்னு எல்லாம் எழுதி கொடுப்பேனா? எனவே பேசுவோமில் பேசுகிற நானாகிய நான் எவ்வளவு சிறப்பாக பேசுகிறேன் என்று இப்படியெல்லாம் கமெண்ட் போடுங்க அப்படின்னெல்லாம் நான் சொன்னேன்னா கமெண்ட்ல கழுவி ஊத்த மாட்டீங்க. என்னோட சிற்றறிவு கெட்டினது கூட அந்த பெரும் கோபக்காரரோட பேரறிவுக்கு எட்டாம போயிடுச்சே. அது என்ன பேரறிவு? ஓரறிவே இல்லாதவன் அல்லவா அவன். அதுல அவர் அடுத்த தூவன முத்துக்களான வார்த்தை இருக்கே. அடடடடடா. இப்படிதான் ராஜீவ்காந்தி கல்யாண சொந்தத்தை வளர்த்தான். கடைசியா துரோகத்துல போய் நின்னுது. ராஜீவ்காந்தி என்கிற LKG பையனையும் கல்யாண சுந்தரன் என்கிற UKG பையனையும் லா படிக்க வச்சதும் நான் தான், PhD பண்ண வச்சதும் நான் தான். அதுபோக அவங்கெல்லாம் எப்படி பேசணும்னு டெய்லி கிளாஸ் எடுத்து கொடுத்ததே நான் தான். யாராச்சும் நான் கிளாஸ் எடுத்தேன்னு நினைச்சீங்க? நோ, கிளாஸ். இப்படி எதை பேசுவது, எப்படி பேசுவது, எங்கு பேசுவது, ஏன் பேசுவது வரைக்கும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அவங்க 2 பேரும் ஊமைங்க. நான் தான் நாக்கை இழுத்து வச்சு கரன்னு எழுதுனேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா, ஆடு, இலை அப்படின்னு பேசவே ஆரம்பிச்சாங்க.
இப்பேற்பட்ட பெருமை மிக்க நான் காளியம்மாள் என்கிற பிசுரை கூட, அதாவது இந்த நிழல் படத்தில் இருக்கும் காளியம்மாளை நான் நிஜ படத்தில் எப்படி மாற்றினேன் தெரியுமா? பிசுறு பிசுறு பிச்சோதரிச்சுல எல்லாம் நான் கத்து கொடுத்தது, நான் சொல்லி கொடுத்தது இப்படின்னு நான் சொன்னா காளியம்மக்கள் என்ன தெரியுமா சொல்லும்? எலே, நீ பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசினவன்டா. நீ மதுரை லாட்ஜில் இருக்கும்போது நான் மணல் வெளியில கத்திட்டு இருந்தேன்டா. உனக்கு கடல் என்பது மாலை நேர காத்துடா, எனக்கு கடல் என்பது மூச்சு காத்துடா. அலை உன் காலுக்கடியில வந்தாலே தலை தெறிக்க ஓடுறவ நீயே. நான் அந்த அலைக்குள்ளேயே போய் மீன் பிடிச்சிட்டு வர்றவ. எனக்கு பேசுவதற்கு நீ கற்றுக் கொடுத்தாயா? என்ன ஒரு கொடுமை! இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்ல, உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம். திறமை மட்டும் முக்கியம் இல்ல, உண்மையும் நேர்மையும் ரொம்ப முக்கியம். சொல்றது யாரு? பேரன்புக்காரண்டாடோய், பெருங்கோபக்காரன் தாண்டாடோய், அந்த டோய் இந்த டோய் சீமாண்டோய். பேரன்புக்காரன் பெருங்கோபக்காரன் நேர்மையின் சிகரம். திருச்சிக்காரன் ஒருத்தர் வெளியே வந்து விஜயலட்சுமிக்கு 50,000 கட்சி காசு தான் எடுத்து கொடுப்பியான்னு கேட்டப்போ உங்க நேர்மை எங்க போச்சே? கட்சி ஆபீஸ கட்சி பேர்ல பதிவு பண்ணாம வேற ஏதோ காவாலி பையன் பேர்ல பதிவு பண்ணப்போ உங்க நேர்மை எங்க போச்சு? நான் கேட்கலைங்க, திருச்சிக்காரு கேட்கிறாரு. நீட்டுக்கு எதிராக போராடும் போதும் சரி, உங்களுக்கு சார்ந்தே சொல்றேன், இந்த மண் வளம் இதற்கெல்லாம் போராடும் போதும் ஜஸ்ட் போஸ்டர் மட்டும்தான் அடிச்சு ஓட்டுவீங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சமன் வந்தா மட்டும் கூப்பிடுவே கும்பிடு ஓட்டு. அன்பு தம்பிகளே, அண்ணனுக்கு அழைப்பானே வந்துள்ளது. அண்ணன் சென்றே ஆக வேண்டும். அழைப்பானே எதற்கு என்று எண்ணாதீர்கள். அண்ணன் ஆடிய அன்றைய ஆட்டத்தின் விளைவுதான் இன்று. அண்ணன் அந்த ஆணையை ஏற்று அசிங்கப்பட போகிறேன். தும்பிகளாகிய நீங்கள் எல்லாரும் அலையென திரண்டு வாருங்கள். அந்த இடத்தையே நிரப்பி வையுங்க. இந்த காலை உங்க காலா நினைச்சு கேட்டுக்கிறேன். நேர்மை நேர்மை எங்கா போச்சு? சரி, நம்ம அடுத்த முத்துக்கள் வார்த்தைகளுக்கு போயிடலாம். நீ என்ன செய்யறாயின்னு கவனிக்கிறது எங்களுக்கு வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சி எப்படி நாங்க வளர்க்குறது? நான் கட்சியை வளர்த்துவேனா இல்ல கட்சியில இருக்கிறவங்க தனியா வளர்ந்துட்டு போறத தடுப்பேனா? ஏன் தங்கச்சி இப்படி பண்றீங்க? எனக்கு எம்புட்டு வேலை இருக்கு. என்னை தாண்டி யாரும் வளர்ந்துடப்படாதுல. அப்படி நீங்கெல்லாம் தனியா வளர்ந்துட்டு போயிட்டீங்கன்னா கட்சிக்கு வர கலெக்ஷன் எல்லாம் எலெக்ஷனுக்கு விழுகிற ஓட்டு மாதிரி பிரிஞ்சு 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 போயிடுமே. தங்கச்சி, நீங்க தனியா திரள் நிதி திரட்டுறது தவறு. அதை நான் என்னைக்கும் ஒத்துக்கிட மாட்டேன். நீங்கள்லாம் இப்படி தனியா திரட்ட போயிட்டீங்கன்னா என் பசங்களை நான் எப்படி படிக்க வைக்க? ஆங்கில வழி கல்வியில் அமெரிக்க பள்ளியில் அட்டகாசமா படிச்சுட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 25L கேஷ் கட்டியே ஆகணும். இப்படி ஆளுக்கு தனித்தனியா கலெக்ஷன் போட்டிங்கன்னா எனக்கு வர கலெக்ஷன் கம்மியாவது இல்லை. காளியம்மாளுக்கா அந்த பிசுறு பட்டத்துக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூல அண்ணன் ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியல, அண்ணன் ஏன் இப்படி சொன்னாரு, அண்ணன் ஏன் இப்படி சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றும் இல்லைக்கா, நாகர்கோயில் மீட்டிங்கில் நீங்கள் தனியாக ஒரு செல்ஃபோனும் காசும் கொடுத்து கூவ சொல்லிட்டீங்களாமா. எனக்கு எப்பவுமே இன்கமிங் தான், காலு மட்டும் இல்லை காசும். நீ மட்டும் எப்படி அவுட் கோயிங் பண்ண? அதுவும் per head 2,000 to 3,000 rupees. How is possible, காளியம்மாள்? So you are getting huge money from somewhere else. தப்பு காளியம்மாள், தப்பு. அண்ணன் பெருங்கோபக்கார பேரன்புக்காரனும் கூட. சொல்லுங்க, ஏதா ஒரு கட்சி ஒருங்கிணைப்பாளர் பேரன்புக்காரனாகவும் பெருங்கோபக்காரனாகவும் இருந்து பார்த்திருக்கீங்களா? அப்படி ஒரு ஆளும் ஒரு நேரமும் இருக்கவே முடியாது. எப்படி சீமானால மட்டும் முடிஞ்சது? அது ஒண்ணும் இல்லைங்க, தனக்கு காசு வந்துகிட்டே இருந்தா சீமா பேரன்புக்காரன் தான். அதுவே ஆறாத ஒருக்கு வர்ற காசு ஆட்டைய போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருங்கோபக்காரரா மாறிடுவார். அம்பிட்டு தான் இவரோட பேரன்பும் பெருங்கோபமும். டப்பு டப்பு டப்பு, ஒன்னுலி டப்பு. பேரன்புக்காரண்டாடோய் டொடோ டொடை, பெருங்கோபக்காரண்டாடோய் டொடோ டொடை. இப்படி அண்ணன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம பேசாம இருக்க முடியுமா? டெய்லியும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.